ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஜனநாயகன் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் காத்திருப்புக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை இப்ப தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள், தொண்டர்கள் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸும் இந்த படத்தை இப்ப தியேட்டர்ல பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் அப்புறம் ரிவ்யூவை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கம் மூலமா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சு அனிருத் வரைக்கும் பல செலிபிரிட்டிஸ் காலைல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ற அந்த மூமெண்ட்ஸை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல போஸ்டா போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ரசிகர்கள் இந்த ஒரு போஸ்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நடிகை த்ரிஷா அவங்க ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துட்டாங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறாங்களா, எந்த தேட்டரில் பார்க்குறாங்க, யார் கூட பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. நடிகை த்ரிஷா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நடித்த திரைப்படம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு நெருக்கமானவங்க திரைப்படம் யார் படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய காசி, ரோகிணி இது மாதிரி சில முக்கியமான தேட்டரில் பார்த்து அந்த ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுவாங்க. அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் நடிகை த்ரிஷா. த்ரிஷா இப்போ ஜனநாயகன் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டாங்களா, பார்த்துட்டு அவங்களோட போஸ்ட் என்னவா இருக்க போகுது, அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் இப்போ ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த திரைப்படம் பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க இந்த திரைப்படம் பகவந்த் கேசரி சாயலில் இருக்கிறதாவும் செகண்ட் ஆஃப் முழுக்க முழுக்க ஹெச் வினோத் அப்புறம் விஜய் அவர்களுக்கான படமாக இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அப்போ இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, ரிலீஸ் ஆன வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு என்ன மாதிரி ரிவ்யூ கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அனிருத்தோட இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலம். விஜய் அவர்கள் தனியால இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. மற்றபடி இந்த திரைப்படத்துல பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பகவான் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிறதால அதோட சாயல் அப்படியே இருக்கிறதால பெருசா திரைப்படம் எடுபடலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒரு சில பேர் என்னமா ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர், கம்ப்ளீட் மாஸ் மூமெண்ட்ஸா இருக்கும். இன்டர்வல் ஃபைட் அப்புறம் பஞ்ச் டயலாக்லாம் வேற லெவலில் இருக்கு. செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைட்டில் கார்டு, தளபதி இன்ட்ரோ, கச்சேரி டான்ஸ், இன்டர்வல் பிளாக் இது எல்லாமே நல்லா இருக்கு. பட் வில்லன் தான் கொஞ்சம் மொக்கையா இருக்காரு. பாபி டியோல் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கவே முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திரைப்படத்துக்கான வசூலை பத்தி இப்போ போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரீ புக்கிங்ல மட்டுமே 38 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருந்த ஜனநாயகன் திரைப்படம் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இது வரைக்கும் நடந்த கலெக்ஷன் 50 கோடி ரூபாய் எட்டிருக்குதான். கூடிய சீக்கிரம் இந்த திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூலை எட்டும் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. த்ரிஷா உட்பட எக்கச்சக்கமான பிரபலங்கள் இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூ அப்புறம் ஒப்பீனியனை ஷேர் பண்ண போறாங்க. நீங்க ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டா உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.